உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்துருங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரே விஷயம்னாக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் என்ன தோணுதோ நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸை தெரியும். உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. நாங்கள் பண்ணுறது அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷத்தையும் ஆர்வத்தையும் தூண்டும் விதமாக இருக்குதுங்க. நீங்கள் லைக் பண்ணுறதும் ஒரு கமெண்ட் பண்ணுறதும் நீங்கள் ஆரம்பத்தில் எடுக்கும்போது ஒரு லைக் பண்ண கொடுத்துருங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு அடுத்தது பண்ணுற ஒரு வேகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய உங்களுடைய லைக் பட்டன் எங்களுக்கு நல்லா இருக்குங்க. வீடியோவை கேட்டிருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க. நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், எப்படி பண்ணுங்கிறதையும் சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கிறோம். இது துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது. இன்றைய இந்த வீடியோவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலையை சஞ்சாரம் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் அதை வச்சு பார்க்க இருக்கிறோங்க. அப்போ இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுற உள்ளதுங்க. மகர ராசி பொறுத்தவரையில் சனி பகவான் அதிபதிங்க. மகர ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் வீட்டில் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இரண்டாம் இடம் என்பது சனி பெயர்ச்சியுடைய சஞ்சாரம். அப்போ மகர ராசியை பொறுத்தவரையில் நீங்கள் பாதசனியில் பயணம் செஞ்சு கொண்டிருக்கீங்க. 7.5 நாட்டு சனியோடைய உச்சத்தில் வந்துட்டோம், முடிவில் வந்துட்டோம். 7.5 ஒருத்தருக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் வண்ணமாக இருந்திருக்குங்க. கடந்த 6 வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக உங்களுக்கு போராட்டத்தை மட்டுமே ஆழ்த்து கூட்டி கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசியை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுடைய இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு தொய்வுகள் போட்டிகள் அகலக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. ஏன்னா 7.5 நாட்டு சனியோடைய கிரகத்தை பொறுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லா வகையிலும் தொந்தரவும் தொய்வும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த 7.5 நடந்தாவே ஏதாவது தண்ட செலவுகள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம். என்னடா ஆகஸ்ட் மாத பலன்கள் போட்டுட்டு 7.5 பற்றி பேச நிற்க வேண்டாம். என்ன காரணம், இப்போ முடிவில் இருக்கீங்க. பாதசனியில் பயணம் செய்யக்கூடியவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதங்க. ஆகஸ்ட் மாத கிரக நிலையை பார்க்கும்பொழுது இது முடிவுக்கு வந்துட்டீங்க. அப்போ பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்காக சொல்ல வந்தாலும் இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த உங்களுக்கு 7 நாட்டு சனி இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குறைய போகுதுங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நல்லது நடக்க போகுதுங்க. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த காலநிலை ஓட்டாவே போதுங்க. தெளிவாக அடுத்தது பயணம் செய்யக்கூடிய காலகட்டம். நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஏற்றாற்போல் உங்களுடைய மனதிற்கு ஏற்றாற்போல் எப்படி வாட துடிக்கிறீங்களோ அதே மாதிரி மாறக்கூடிய தருணம் இந்த காலகட்டம் இருக்குதுங்க. அதான் 7 முடிவு. குருவுடைய பார்வை உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இடமாற்றம் விடுமாற்றம் பண்ணக்கூடிய கிரகம். இப்போ ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது? மகர ராசி என்பதற்கு சனி பகவானை அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மகர ராசி நேயர்களை, இந்த மாதத்தின் சில காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் ஒருவர் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் இருக்குதுங்க. ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டிலும் வக்ர நிலையில் இருப்பதால் உடல்நலில் அக்கறை எடுத்து சரியான கவனம் செலுத்துங்கள். டென்ஷன், வீண் விரயங்கள், வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் தலையிட வேண்டாம். இதற்கு ஏற்ற காலம் உங்களுக்கு இல்லை. மகராசியை பொறுத்தவரையில் உங்கள் உடல்நிலையில் அக்கறை செலுத்திவிட்டு அதே சூழ்நிலை சுக்கிரனுடைய பார்வை 8ஆம் இடத்தில் விடுதுங்க. 8ஆம் வீட்டில் இருப்பதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்க முடியும். எனவே இது குறித்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு, பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த நேரம் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். மாணவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய பணித்திறனை கொண்டு அவர்களின் திறனை ஆய்வு செய்யக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். சொந்தங்கள் கடின உழைப்பில் தயங்காமல் வெற்றிகரமான சரியான முயற்சி தொடர வேண்டும் இந்த காலகட்டம். காதல் பண்ணுறவங்களுக்கு, காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் நடுநிலையாக இருக்க போதுங்க.
நீங்கள் சரியான புரிதலை கொண்டிருக்க போகிறீங்க. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் கோபம் உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் காலகட்டம் இந்த காலகட்டங்கள். எனவே கவனமாக பேசுங்கள் மற்றும் உங்கள் ஒருவருக்கொருவர் அன்பான வார்த்தையின் ஓட்டத்தை வைத்திருங்கள். இது உறவை நிலையானதாக வைத்திருக்கக்கூடிய காலகட்டங்கள். இதுவரைக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த காலகட்டம், திருமணம் ஆனவர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்குதுங்க. எப்படினாக்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கப்பெற்று உங்களுடைய துணைவாரை தேட போகிறீங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் சண்டை சச்சரவு 7 சனியுடைய பிரிவினை கொண்டு இதனால் வரைக்கும் விலகி இருந்தவர்கள் நீங்கள் ஒன்று சேரப்போகிற குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்க போது குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாக இருக்குதுங்க. அப்போ திருமணத்திற்கான தம்பதிகள் இந்த மாதம் நடுத்தரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள். மாதத்தின் முதல் பாதி பலவீனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எனவே இது குறித்து கவனமாக இருக்கவும். மாதத்தின் முற்பாதியில் சூரியன் தனது 7வது வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் எந்த விதமான சஞ்சர்களும் அதிகரிக்காதுங்க. யூகோ மோதல்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். மாதத்தின் பிற்பகுதி ஜாதகர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள். தொழில் செய்யக்கூடிய அன்பார்ந்த அதாவது மகர ராசி அன்பர்கள், மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். அப்போ தொழில் வாய்ப்புகளை பொறுத்தவரை வேலை செய்கிற விவரத்தில் மற்றும் நிலைமைகளில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கக்கூடிய காலகட்டம். மாத பிற்பாதியில் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டுங்க. வணிக உலகில் மக்கள் அரசாங்கத் துறையில் ஆதாயம் அடைபெறாங்க. போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் அரசு சார்ந்த போட்டித் தேர்வில் பரீட்சை எழுதக்கூடிய அன்பர்கள், தேர்வு எழுதக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலைவாய்ப்பினை அள்ளி கொடுக்க இருக்கிறார் அரசாங்கத்தில். காசுனால் கவர்மெண்ட் காசு, அரகாசு அரசாங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. நல்ல முயற்சி, நல்லா படிங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயருங்கள். படிப்பினால் மட்டுமே உயர துடிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. ஆக கூட்டுறவு வணிக வெற்றியை ஏற்படுத்தும். அதாவது கருத்தில் பிடிவாதத்தை தவிர்க்கவும், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதிக்கான வாய்ப்புகள் உள்ளன. நல்ல நிதி வெற்றிக்கான, அதாவது நிதிநிலை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்களுக்கு எவ்வளோதான் செலவுகள் வந்தாலும் கூட உங்களால் ஒரு சேமிப்பு இல்லை என்று வருத்தப்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். நல்ல நிதி வருமானம் உங்களை கவலையிலிருந்து விலக்கி வேலைகள் சீராக நடைபெறும் இந்த காலகட்டம். அப்போ புத்திர பாக்கியத்துக்காக காத்துக்கொண்டிருப்போம், குழந்தை வரன் வேண்டும் என்று காத்துக்கொண்டிருந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த 14 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்வில் மழை சத்தம் கேட்பதற்கான ஒரு சம்பவம் நடக்க இருக்குதுங்க. உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதாவது புத்திர பாக்கியத்தை இயங்கி கொண்டிருப்போம் இந்த காலகட்டம். காளியம்மன் கோவிலில் 3 வாரம் வழிபட்டு 3 வாரம் அர்ச்சனை செய்து முந்தானை ஏந்தி வாங்கி கொண்டு 3ஆம் வாரத்தில் உயிர் செயல்படுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. மகர ராசியில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுநலம் சார்ந்து மற்றவர்களுக்காக ஓடிக்கொண்டிருப்பவர் இந்த காலகட்டம். நீங்கள் பிறந்ததிலிருந்து இன்று முதல் மற்றவர்களுக்காக நல்லது செய்யணும், மற்றவர்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துடன் ஆரம்பிக்கணும் மகராசி அன்பு. மகராசி வரக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இதுக்கப்புறம் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. உங்களுடைய எண்ணங்கள்லாம் மாறி உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் கையில் இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது மகர ராசி பொறுத்தவரை உத்திராடத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது ஊருக்காக ஓடுவதை தவிர்த்து கொண்டு உங்களுக்காக ஓட பாருங்கள். எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. படிப்பில் அதிக ஆர்வமும் அரசாங்க போட்டித் தேர்வில் வெற்றி கொடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குதுங்க. சிலருக்கு திருமணம் சார்ந்து தெளிவாக இருக்குது. நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபடுறீங்க. மலைச்சத்து இளைஞர்கள் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சிறப்பாக இருக்குங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய உயர்தரமான கல்வியை அயல்நாடு சென்று படிக்க விருப்பம் உள்ள மாணவர்கள் இந்த காலகட்டம் பயன்படுத்தி கொள்ளாங்க. அடுத்து உத்திராடம் மகர ராசியில் அடுத்த நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெருமாளுடைய அவதாரம் என்று சொல்லக்கூடியவர்கள். பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கு எதை எப்படி பேசினா ஒரு வேலையாகுங்க நல்லா தெரிந்து கொண்டவர்கள் நீங்கள். இதை பயன்படுத்தி கொண்டு எல்லா வேலையும் எளிமையாக முடித்து கொண்டு இந்த காலகட்டம் மாறி இந்த ஒரு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க. அதில் தான் கொஞ்சம் சில சச்சரவுகள் சண்டைகள் எல்லாமே இருக்குதுங்க.
அப்போ உங்களுடைய உடல்நிலை அக்கறை செலுத்த வேண்டும். உங்கள் தாயார் தந்தையுடைய உடல்நிலை அக்கறை செலுத்த வேண்டும். உங்களுடைய கோபதாங்களுக்கு மற்றவர்கள் இணக்கமாக பார்த்து கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் மாதமாக இந்த மாதம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குதுங்க. மகர ராசியில் கடைசி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்டத்தை பொறுத்தவரை வாழ்க்கையில் நிறையாக புலம்பக்கூடியவர்கள், வாழ்க்கையில் புலம்பல் மட்டுமே இருக்கக்கூடியவர்கள். இது நாள் வரைக்கும் இருந்த புலம்புகள் அகன்று இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில் அடுத்தடுத்தபடியாக மென்மேலும் உயர காத்திருக்கணும். எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் 7 நாட்களுடைய முடிவில் இருக்கீங்க. இந்த ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7 மாத காலத்தை நீங்கள் ஒட்டி தான் ஆக வேண்டும். அது முக்கியமாக இந்த ஏப்ரல் மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. என்ன நேயர்களே, இப்போ மகர ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்களும் வெளியே பலன் கேட்டு உண்டல்லவா? உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்தவரை ஸ்ரீ சனி சாலிசனி தினசரி அடிப்படையில் உச்சரிக்கவும், ஸ்ரீ சனி சாலிசா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள். சனி பகவானை வணங்கி வாருங்கள். சனி பிரதோஷம் மகா சிவராத்திரி வழிபட்டு வாருங்கள். எல்லா வகையிலும் சிவனுடைய அருளால் பெற்று வாழ்க்கையில் முன்னேற காத்து கொண்டிருப்பவர்கள். சிவனுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்குன்னு சொல்லி சிவனை வழிபடும் பொழுது உங்களுக்கு சனிதான் அதிபதி. தென்னாவுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று சொல்லிய இந்த மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள். எல்லா வகையிலும் சிவன் அருளால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறி அடுத்தபடிக்கு கொண்டு போகிற காலகட்டம் இந்த காலம் இருக்குங்க. நேயர்களே, நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க. நம்முடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கங்க.